மேடம் பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துருக்கு. இப்போ வந்து இன்னமே மழைநீர் கால்வாயை வந்து பல இடங்களில் தோண்டி போட்டிருக்காங்க. எப்போ தான் முடிப்பீங்க? இப்போ வரக்கூடிய பருவமழையை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் மழை வரும். ஆனால் இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்சு அப்படின்றது நம்ம சென்னையில் டிராஸ்டிக்காக இருக்குது. அது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறாங்க. ஸோ ஜூன் ஜூலைலலாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம். கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை. தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்கிறது. அதற்காக தான் இந்த ஆண்டு வந்து எப்போவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆண்டு வார்டுக்கு 50 லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க்கு ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து துவங்கப்படும். மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர் சிட்டியில் வந்து பணிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கு. கொசஸ்தலியார் பணிகள் வந்து விரைவில் இந்த செப்டம்பருக்குள்ளே நிறைவேடும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள். கோவளம் பேசன் வந்து இப்போ தான் நம்ம பணிகள் மேற்கொண்டிருக்கோம். ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வந்து பணிகள் வந்து ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து 60% கம்ப்ளீட் ஆகிருக்கு. செகண்ட் ஃபேஸில் வந்து ஒரு 45% கம்ப்ளீட் ஆகிருக்கு. தேர்ட் ஃபேஸ் வந்து இப்போ தான் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வடிகாலில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். அதனால் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம் செலுத்தி வருகிறோம். மெட்ரோ ட்ரெயின் ஆற்றில் வந்து ஈரடிக்கு மேம்பாலம் போகுது. அதுக்கான தடுப்பணிகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஆற்றோட போக்கை வந்து தடுக்கக்கூடிய வகையில் வந்து கட்டுமான பணிகள் மதுரவாயில் வந்து போட்டு அதுக்கான முன்கூட்டிய பணிகள்லாம் முடிக்கப்படுமா? அதுக்கு வாய்க்கால் ஸ்பெசிஃபிக்காக இப்போ மாம்பழம் கேனால் வந்து ரதநீரை வெளியேற்றக்கூடிய ஆனால் அந்த இடத்துல மெட்ரோ ரயிலோட ஒரு 4 இடங்களில் தடுப்புகள் போட்டுருக்காங்க. ஸோ தண்ணியோட ஃப்ளோ அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா பருவமழை காலத்தில் நகரத்துக்குள்ள வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. அதுக்கு அவங்க ப்ராப்பரான முன்கூட்டியே பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்களா? இல்லை எப்போ அதை ரிமூவ் பண்ண போகிறாங்க? சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அதற்கு குறித்து இந்த எலெக்ஷன் டைமில் கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் டைமில் கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது. நீங்கள் தெரிவிக்கிறது போல் மாம்பழம் கெனாலில் வந்து ஒரு பகுதிகளில் வந்து அது மூடப்பட்டிருந்தது. அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர்ஆல் கிட்ட. ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ளே அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தர தான் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைடரிங் பண்ணுறதுக்காக நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெனால்ன்றது மிகவும் முக்கியமான பகுதி மழைநீர் வடிகால் வந்து வெளியில் செல்வதுக்கு. ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது. முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முகத்துவாரத்தான் பிரச்சனையாச்சு. ஏன்னா இப்போ அங்கே எண்ணூர்லையாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகிறதுக்கான வழி என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா ஒவ்வொரு டைமே பேக் வாட்டர் வந்து தான் இஷ்யூ ஆகுது. இப்போ அங்கே அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குது? அந்த மாநகராட்சி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும் இல்லை, முகத்துவாரம் பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. கடந்த முறை வந்து எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம். ஆனால் கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது. யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியல. இயற்கை வந்து யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் வந்து விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் அவர் இப்போ கேட்டார், பதில் சொன்னேன் நான். ஆப்சண்ட் ஆஃப் மைண்டா? இல்லை, கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியை முடிக்கிறதாக தான் தெரிவித்திருக்காங்க. மாம்பழம் கெனால் மட்டும் இல்லை, பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஏகாங்கைபுரம் கெனால், ஓட்டேரி நல்லா பகுதிகளிலும் சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிஎம்ஆர் ஒர்க்னால நம்முடைய பணிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னை எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு. அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதாக தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஹைக் ஆகிட்டே இருக்கு. ஆனால் சிட்டியில் வந்து இந்த ஃபாகிங் ரொம்ப சுணக்கமாக இருக்குது. நிறைய இடங்களில் ஃபாகிங்கே பண்ணுறது இல்லை. இந்த வெக்டார் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ணுறாங்க? இல்லை, ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பரில் மழை இருக்கும். ஜனவரி ஃபெப்ரவரியில் தான் கொசு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் வந்து அனைத்து பகுதிகளிலும் பணி மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது.
இல்லை சிட்டியில் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலை அப்படின்னு நீங்கள் தெரிவித்தா கண்டிப்பாக அங்கே என்ன விசாரணை நடலை மொழி கொடுக்கலாம். எல்லா இடத்துலையும் நடக்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டு காலில் கூட அடிச்சிட்டு போனாங்க. நீங்க இருக்கனால பண்ணுவாங்க. இல்லை இல்லை அனைத்து பகுதிகளிலும் இல்லை ஒரு நிமிஷம் மழைநீர் வடிகாலில் வந்து ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். ட்ரோன் மூலயமா ஃபாக் பண்ணணுன்றதை தெரிவித்திருக்கோம். ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஏதாவது ஒரு சில இடங்களில் வந்து ஃபாகிங் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஓட்டேரி கால்வாய் போன மலைக்கு அந்த முழு மலையாலுமே வெள்ளெடுத்து போகிறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு பேசுவாங்க. அதனால தான் 2 நாட்கள் கூட போன வருஷம் வந்து நம்ம தண்ணி நிறுத்துறது காரணம். அந்த ஓட்டேரி கால்வாயை அகலப்படுத்துறதுக்கான திட்டங்கள் பிளான் பண்ணுறோம்னு சொல்லி மலையாளம் அதை பற்றி ஏதாவது முன்னெடுப்பு இருக்காது. இல்லை ஓட்டேரி கால்வாய் பொறுத்தவரைக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நம்முடைய துறை அமைச்சரிடம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் வந்து நீர்வளத்துறையுடன் இணைந்து அதற்கான பணிகளை வந்து விரைவில் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்காங்க. இல்லை மேடம், ஏன்னா போனதான் நீர்வளத்துறையினால தான் பிரச்சனையாச்சு. ஏன்னா அவங்க வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி கொடுக்கக்கூடிய பகுதியில் தான் பணி நடக்காமல் இருந்தனால தான் இதாச்சு. ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்கிறீங்க. நாங்கள் வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்கிறோன்றாங்க. ஆனால் இல்லை சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லணும்னா மெயின்டைன் பண்ணுறதாவது மாநகராட்சி எடுத்து பண்ணலாமே. பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டு நாங்கள் வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுப்பணி சிறந்த இந்த பக்கிங்ஹாம் கால்வாயாகட்டும் ஓட்டை நல்ல இந்த இதாகட்டும் இது வந்து கார்பரேஷன் எடுத்து பண்ணலாம்ல. நாங்கள் 33 கெனால்ஸ் இருக்குது. கெனால்ஸை வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கோம். ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலையும் ஐசன்த் ரிமூவ் பண்ணுறோம். மேலே இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுகிறது. இல்லை சென்னையில் வந்து வெள்ளம் தேங்கினாலும் அது உடனே அப்ரூவ் படுத்துவோன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும். நன்றியோட பொதுப்பணித்துறை சொல்லுங்க. நீங்கள் ஒரு தடவை கஷ்டப்படுறது மாநகராட்சி தான். அவங்க கண்டன் கூட பண்ணுறாங்க.